நீ உயிர்களை நேசிக்கிறியா? நேசி. நான் ஒண்ணுமே இல்ல, நான் ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் கேட்கிறேன். நீ மாட்டை மனுஷன் அடிச்சு சாப்பிடல, அந்த மாட்டுடைய வாழ்க்கை என்ன? அது கலெக்டருக்கு படிச்சு டாக்டர் ஆக போதா? சொல்லு, நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹவுஸ் கவா இருக்கும். என்னங்க பண்ணும்? பிறக்கும், மேயும், அடுத்து என்ன பண்ணும்? சாவும். செத்ததுக்கு அப்புறம் அது என்ன திங்கும்? நாயோ நரியோ திங்கும். மண்ணில் இருக்க இதுதானே அதோட இது வரைக்கும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழும். அதுக்கு பாதுகாப்பு இல்ல, அது போறோம்லாம் பயந்து பயந்து ஓடணும். காட்டுல இருக்க எல்லா உயிரினங்களும் பார்த்துட்டு தான் இருக்கும். நேச்சுரல் ஜியோகிராஃபி சேனல்லாம் போட்டு பாருப்பா. பிறக்கும், பிறந்து குட்டியா பறக்கும், அடுத்த நிமிஷம் ஒரு நாய் கூட்டம் வந்து அதை கடிச்சு பிடிச்சிட்டு சாப்பிட்டு போகும். இதெல்லாம் இருக்கு, வீடியோ போய் பாரு. நீ சொல்றபடி பார்த்தா இயற்கையே அப்படின்னா ரொம்ப கேடுகட்டது. அப்ப நீ சொல்ற இந்த இறைவனும் கேடுகட்டவனா ஆயிடுவான். அப்படி கிடையாது. எந்த இறைவன் ப்ரோ? எல்லா இறைவனும் தான். எந்த இறைவனா படைச்சா நீ நம்புறியோ அந்த இறைவன் தான் இப்படி படைச்சிருக்காப்ல. நல்லது கெட்டதெல்லாம் இருக்குது இந்த உலகத்துல. ஒன்றுதான் ஒண்ணு வாழணும். இப்படிதான் இந்த நீதி இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், அது பிறந்து சாகுற வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை, பிறந்து சாகதான் போகுது. அது வரைக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை. எந்த வாழ்க்கையை நம்ம கொடுக்கலாம்?